ஒழுக்கம் உடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரைவிட மேலானதாக போற்றப்படுகிறது. பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கந் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதைக் காக்க வேண்டும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர். மறப்பினும் ஒத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான். அழுக்காறுடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கமில்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது. ஒழுக்கத்தினொல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிகை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ரெய்தாப் பழி. நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கந் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத் தரும். நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும். தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும். ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா ரறிவிலாதார். உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழ்கக் கற்காதவர்கள் பல நூல்களை படித்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள்.